எம்பையர் ட்ரெஸ்ஸஸ் எப்பவுமே அவுட் ஆஃப் ஸ்டைல் ஆகாது. சமூக ஊடகங்கள்ல எந்த ஃபேஷன் பிளாகர்ஸோட அக்கவுண்ட்ல ஸ்க்ரோல் பண்ணாலும் சரி, ஒரு எம்ப்ராய்டரி ட்ரெஸ் அதுல பல தடவை இடம்பெற்று இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். மாலை டின்னர்ஸ்ல, பிரன்ச்சஸ்ல, அப்புறம் ஓய்வுக்கான விடுமுறைகள்ல கூட இது ரொம்ப சரியானது. எங்க ஸ்டெப் பை ஸ்டெப் டியூட்டோரியலை ஃபாலோ பண்ணி ஸ்டைலிஷ் எம்பையர் ட்ரெஸ் தைக்க கத்துக்கங்க. இந்த வீடியோல டெம்ப்ளேட் படி துணியை எப்படி கட் பண்றதுன்னு நம்ம கத்துக்கலாம். அப்பர் டார்சோ பீசஸ், முன் மற்றும் பின் பீசஸை இணைக்கிறது, நெக்லைன் ஃபினிஷ் பண்றது, ஸ்லீவ்ஸை அட்டாச் பண்றது, ஸ்கர்ட் போர்ஷனை தயாரிக்கிறது, சைட் சீம்ஸை தைக்கிறது, ஜிப்பரை அட்டாச் பண்றது, அப்புறம் ஸ்லீவ்ஸ்லயும் பாட்டம்ஸ்லயும் லேஸ் அட்டாச் பண்றத கத்துக்க போறோம். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள்: 60 அங்குலம் அகலம் உள்ள ட்ரெஸ்ஸுக்கு 3 மீட்டர் துணி. எம்பையர் ட்ரெஸ் டெம்ப்ளேட்டை நீங்க எங்களோட www.ushasu.com வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சாக், சிசர்ஸ், beaded pins, scale, measuring tape, matching thread, 8 அங்குல concealed zipper, Usha Genomi zipper foot, Usha Genomi gathering foot, Usha Genomi piping foot, 5 மீட்டர் நீங்க விரும்புற embellishing lace. Step 1. டெம்ப்ளேட்டை மார்க் பண்ணி துணியை கட் பண்ண போறோம். துணியை முழுசா விரிங்க. பாட்டம்ல இருந்தும் டாப்ல இருந்தும் அகல வாக்குல இதுல காட்டியிருக்கிற மாதிரி மடிங்க. இது துணியோட உள்புறம். அப்புறம் இதுதான் துணியோட வெளிப்புறம். துணியோட கீழ் பாதியில முன்பக்க டெம்ப்ளேட்டை இதுல காட்டியிருக்கிற மாதிரி வைங்க. துணியில டெம்ப்ளேட்டை பின் பண்ணுங்க. துணியோட எல்லா லேயர்ஸ்லயும் பின் நுழையறத உறுதிப்படுத்திக்கங்க. முன்பக்க டெம்ப்ளேட்டை துணியோட மடிப்புல வைக்கப்பட்டிருக்கிறத நீங்க பார்க்க முடியும். இப்போ ஒரு சாக் பீஸை எடுத்து டெம்ப்ளேட் முழுக்க ட்ரேஸ் பண்ணுங்க. வளைவுகளுக்கு போறப்ப ரொம்ப கவனமா இருங்க. கை ஆடாம இருக்கிறது ரொம்ப அவசியம். மொத்த டெம்ப்ளேட்டையும் ட்ரேஸ் பண்ணதுக்கு அப்புறம் பின்ன எடுத்துருங்க. டெம்ப்ளேட்டை தனியா வச்சிருங்க. கட் பண்ணும்போது லேயர்ஸ் நழுவாம இருக்க துணிய மறுபடியும் பின் பண்ணுங்க. ட்ரேஸ் பண்ண லைனை கவனமா கட் பண்ணுங்க. இப்பவும் வளைவுகள் வரும்போது மெதுவா கவனமா இருந்து சரியான முன்பக்க பீஸ் வரத உறுதிப்படுத்திக்கணும். முன்பக்க பீஸை நீக்கிட்டு அதை தனியா எடுத்து வச்சிடுங்க. இப்போ பின்பக்க டெம்ப்ளேட்டை இதுல காட்டி இருக்கிற மாதிரி துணியோட டாப் மடிப்புல வச்சு மடிப்புல கரெக்டா இருக்கிறத உறுதிப்படுத்திக்கங்க. முன்பக்க டெம்ப்ளேட்டோட அதே ஸ்டெப்ஸை இதுக்கு ரிப்பீட் பண்ணுங்க. பின் பண்ணுங்க, ட்ரேஸ் பண்ணுங்க, அப்புறம் கட் பண்ணுங்க. பின்பக்க பீஸை தனியா எடுத்து வைங்க. இப்ப நம்ம ஸ்கர்ட்டை கட் பண்ண போறோம். மறுபடியும் துணியை விரிச்சு இதுல காட்டி இருக்கிற மாதிரி பாதியா மடிங்க. இப்போ வெளிப்புறத்தை பார்த்த மாதிரி இருக்கு. ஒரு ரூலரை எடுத்து துணியோட அகலம் முழுக்க ஒரே நேர்கோட்டா வரைங்க. நேர்கோட்ல இருந்து 28 அங்குலம் அளந்து அப்புறம் மார்க் பண்ணுங்க. குறிப்பிட்ட இடைவெளிகள்ல 28 அங்குலம் மார்க் பண்ணுங்க. இது நமக்கு ஒரு நேர்கோடு வரைய உதவியா இருக்கும். இப்ப ரூலரை வச்சுக்கிட்டு ஒரு நேர்கோட போடுங்க. லைன்ஸை கட் பண்ணுங்க. கட் பண்ணும்போது துணியோட 2 லேயர்ஸையும் கட் பண்றோமான்னு உறுதிப்படுத்திக்கங்க. ஸ்கர்ட்டுக்கு 2 பீசஸ் துணி தேவை. இதே மாதிரி இன்னொரு பீஸை நம்ம கட் பண்ணணும். இப்ப ஸ்லீவ்ஸ்ல வேலைய பார்க்கலாம். மீதி உள்ள துணி எடுத்துக்கிட்டு ஸ்லீவ் டெம்ப்ளேட்டை அதுக்கு மேல வைங்க. துணியில டெம்ப்ளேட்டை வச்சு பின் பண்ணுங்க. துணியோட 2 லேயர்ஸ்லயும் பின் நுழையறத உறுதிப்படுத்திக்கங்க. இப்போ துணியில டெம்ப்ளேட்டோட அவுட்லைனை சாக் வச்சு கரெக்டா ட்ரேஸ் பண்ணுங்க. டெம்ப்ளேட்ல இருந்து பின்ஸ் எடுத்துட்டு டெம்ப்ளேட்டை தனியா வைங்க. கட் பண்ணும்போது துணி உறுதியா நிக்க தேவைப்பட்டா மறுபடியும் பின் பண்ணுங்க. மார்க் பண்ண லைன்ஸை கட் பண்ணுங்க. இந்த கட்டிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுதான் உங்க டிசைனை அற்புதமா மாத்தும். நமக்கு நெக்லைனுக்கு ஒரு பயோ ஸ்ட்ரிப் தேவை. மீதி உள்ள துணியை எடுங்க. இதுல காட்டி இருக்கிற மாதிரி ஸ்கேல 45 டிகிரி கோணத்துல வைங்க.
சாக்க வச்சு ஒரு நேர்கோட வரைங்க. இப்ப வரைஞ்ச லைன்ல இருந்து 1.5 இன்ச் அளந்து ஒரு பாயிண்ட மார்க் பண்ணுங்க. துணில பல்வேறு புள்ளிகள்ல 1.5 இன்ச்ச மார்க் பண்ணுங்க. இதெல்லாம் நமக்கு நேர்கோடு வரைய உதவியா இருக்கும். இத முடிச்சதும் ஸ்கேல எடுத்து மார்க் பண்ண பாயிண்ட்ஸ ஜாயின் பண்ண ஒரு லைனை வரைங்க. கத்திரிக்கோலால ஸ்ட்ரிப்ப கட் பண்ணுங்க. நமக்கு ஒரே ஒரு ஸ்ட்ரிப் தான் தேவை, அதனால நம்ம துணியில ஒரே ஒரு டாப் லேயரை தான் கட் பண்ண போறோம். ஸ்டெப் 2, அப்பர் டோர்சோ பீசஸ தயாரிக்க போறோம். முன் மற்றும் பின் பீசஸுக்கு நமக்கு டாட்ஸ் தேவைப்படும். முன்பக்க பீஸை எடுத்து அதை நல்லா விரிச்சு விடுங்க. இதுல காட்டியிருக்கிற மாதிரி முன்பக்க பீஸோட ரைட் சைடுல டெம்ப்ளேட்டை வைங்க. இப்ப டெம்ப்ளேட்டோட அடிப்பக்கத்துல 2 நாட்சஸ் உருவாக்குங்க. அந்த நாட்சஸுக்கு மேல ஒரு பாயிண்டையும் வைங்க. 3 பாயிண்ட்ஸையும் மார்க் பண்ணுங்க. இப்போ டெம்ப்ளேட்டை ஃபிளிப் பண்ணிட்டு அதை இடது பக்கம் வச்சிடலாம். அப்புறம் மறுபடியும் இந்த 3 பாயிண்ட்ஸையும் மார்க் பண்ணுங்க. டெம்ப்ளேட்டை ரிமூவ் பண்ணுங்க. ஒரு ஸ்கேல் மற்றும் சாக்கோட உதவியோட 2 நாட்சஸையும் நடு பாயிண்டோட ஜாயின் பண்ணுங்க. இன்னொரு பக்கத்துலயும் கூட இந்த பாயிண்ட்ஸை நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த மார்க்கிங்ஸ் ஒரு டாட்டை கிரியேட் பண்றதுக்கு உதவும். அது எப்படின்னு நம்ம கொஞ்ச நேரத்துல பார்க்கலாம். இப்ப நாம இதே ப்ரொசீஜரை பின்னாடி இருக்கிற பீஸுக்கும் ரிப்பீட் பண்ண போறோம். இதுல காட்டியிருக்கிற மாதிரி பின்பக்க டெம்ப்ளேட்டையும் துணி மேல வைங்க. பாயிண்ட மார்க் பண்ணுங்க. டெம்ப்ளேட்டை இன்னொரு பக்கம் ஃபிளிப் பண்ணி திரும்பவும் மார்க் பண்ணுங்க. இத முடிச்சதும் பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணுங்க. கடைசியா இப்ப தைக்க வேண்டிய நேரம். 2 பீசஸையும் உஷா ஜெனோமி ட்ரீம் மேக்கர் 120 தையல் மிஷினுக்கு கொண்டு வாங்க. முதல்ல முன்பக்க பீஸ பார்க்கலாம். ரெண்டு நாட்சஸையும் ஜாயின் பண்ணுங்க. அப்பர் பாயிண்ட்ல பிஞ்ச் பண்ணுங்க. இந்த லைன் மேல நம்ம தைக்கலாம். பிரஷர் ஃபுட்டுக்கு அடியில துணியை அட்ஜஸ்ட் பண்ணுங்க. மிஷினை நேர் தையலுக்கு செட் பண்ணிட்டு தையல் நீளத்தை 2.6க்கு அதிகரிக்கணும். தைக்க தொடங்க ஸ்டார்ட்டை பிரஸ் பண்ணுங்க. தொடக்கத்துல ரிவர்ஸ் ஸ்டிச் போடணும். பாயிண்ட்ல இருந்து தொடங்கி இதுல காட்டியிருக்கிற மாதிரி நாட்ச் வர வரைக்கும் தைக்கணும். முடிகிற இடத்துல ரிவர்ஸ் ஸ்டிச் போடணும். நூலை கட் பண்ணிடுங்க. இப்ப நம்ம முன்பக்க பீஸ்ல ஒரு டாட்டை தைச்சிட்டோம். இன்னொரு டாட்டுக்கோ இதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுங்க. முன்பக்க துணிக்கு டாட்ஸ் தயாராயிடுச்சு. இப்போ பின்பக்க பீஸ பார்க்க போறோம். முன்பக்க பீஸ் மாதிரியே நாட்சஸை ஜாயின் பண்ணி வலது மற்றும் இடது பக்கத்துல இருக்கிற லைன்ஸ்ல தைக்க போறோம். டாட்ஸை பார்க்கிறதுக்கு இதோ இப்படிதான் இருக்கும். ஸ்டெப் 3, ஷோல்டரை தைக்கிறது மூலம் முன் மற்றும் பின்பக்க பீசஸ ஜாயின் பண்ண போறோம். இதுல காட்டியிருக்கிற மாதிரி பின்பக்க பீஸ முன் பீஸுக்கு மேல வைங்க. வெளிப்புறத்தை பார்த்த மாதிரி இருக்கணும். ஷோல்டரை சரியா மேட்ச் பண்ணி அதை ஒன்னா பின் பண்ணுங்க. இப்ப நம்ம பின் பண்ண ஷோல்டர்ஸை தைக்க போறோம். தையல் மிஷினுக்கு துணியை கொண்டு போங்க. பின் பண்ண ஷோல்டரை பிரஷர் ஃபுட்டுக்கு அடியில வச்சு தைக்க ஆரம்பிங்க. ஆரம்பத்திலையும் முடிவிலையும் ரிவர்ஸ் ஸ்டிச் போட மறந்துடாதீங்க. ஒரு சின்ன ஸ்டிச் லைனா இருந்தாலும் துணியை ஒன்னா வச்சிருக்கிறதுக்கு நமக்கு ரிவர்ஸ் ஸ்டிச் தேவை. நூலை கட் பண்ணிட்டு இதையே இன்னொரு ஷோல்டருக்கும் ரிப்பீட் பண்ணுங்க.
ஷோல்டர் ஸ்டிச் பார்க்கிறதுக்கு இதோ இப்படிதான் இருக்கணும். ஸ்டெப் 4, நெக்லைனை முடிக்க போறோம். இதுல காட்டியிருக்கிற மாதிரி துணியை விரிங்க. இப்ப நாம நெக்லைனை முடிக்கிறதுக்கு பயோ ஸ்ட்ரிப்பை அதோட அட்டாச் பண்ண போறோம். தைக்க ஆரம்பிக்கலாம். பயோ ஸ்ட்ரிப்பை பாதியா மடிச்சுக்கங்க. மடிச்ச பயோ ஸ்ட்ரிப்பை இதுல காட்டியிருக்கிற மாதிரி நெக்லைனுக்கு ரைட் சைடு மேல வைங்க. ஆரம்பத்துல நம்ம பயோ ஸ்ட்ரிப்ல சுமார் 1 அங்குலம் விட்டுட்டு தைக்க ஆரம்பிக்கணும். பிரஷர் ஃபுட்டுக்கு அடியில துணியை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஷோல்டர் லைன்ல இருந்து தைக்க ஆரம்பிக்கலாம். தைக்கும் போது கூடுதல் கவனத்தோட இருக்கணும். நிறுத்திட்டு நெக்லைன் முழுக்க பயோ ஸ்ட்ரிப்பை தொடர்ந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே தேய்ங்க. நெக்லைன் முழுக்க தேய்ங்க. முடிகிற இடத்துக்கு பக்கத்துல வந்ததும் நிறுத்துங்க. நம்ம ஆரம்பத்துல விட்டு தைச்ச பயோ ஸ்ட்ரிப்பை ஞாபகம் இருக்குல்ல, அதே மாதிரி 1/2 இன்ச் விட்டுட்டு அதிகப்படியா உள்ள துணியை கத்திரிக்கோலால கட் பண்ணிடுங்க. கூடுதல் ஸ்ட்ரிப்பை இதுல காட்டியிருக்கிற மாதிரி மடிச்சு பயோ ஸ்ட்ரிப்போட இன்னொரு முனையை இந்த மடிப்பு மேல வச்சு தேய்ங்க. முடிகிற இடத்துக்கு வந்த பிறகு நூலை கட் பண்ணிடுங்க. கடைசியில நம்ம எக்ஸ்ட்ராவா விட்டு வச்சிருந்த பயோ ஸ்ட்ரிப்பை ஒரு கத்திரிக்கோலை வச்சு சுலபமா கட் பண்ணிடலாம். நீங்க தைச்சது பார்க்க இதோ இப்படிதான் இருக்கணும். இதுல காட்டியிருக்கிற மாதிரி எட்ஜஸ்ல நாட்சஸ கொடுக்கணும். ஸ்டிச் லைன்ல கட் பண்ணிடாம ஜாக்கிரதையா இருக்கணும். நெக் லைன் முழுக்க நாட்சஸ போடுங்க. எம்பையர் ட்ரெஸ் போடும்போது நாட்சஸ் நெக் லைனுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்ப இதுல காட்டியிருக்கிற மாதிரி பயோ ஸ்ட்ரிப்பை மடிங்க. பயோ ஸ்ட்ரிப்புக்கு அதோட மடிப்பை ஹோல்ட் பண்ணிக்க ஒரு எட்ஜ் தையல் தேவை. மடிப்பை பிரஷர் ஃபுட்டுக்கு அடியில அலைன் பண்ணிட்டு தொடர்ந்து தேய்ங்க. நெக்லைன் முழுக்க இதே மாதிரி தைச்சிட்டு வாங்க. தைச்சிக்கிட்டு தொடர்ந்து மடிப்பை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நூலை கட் பண்ணிடுங்க. இப்ப நாம இதுல காட்டியிருக்கிற மாதிரி பயோ ஸ்ட்ரிப்பை ராங் சைடு, அதாவது ட்ரெஸ்ஸோட உள்பக்கம் மடிச்சு எட்ஜ்ல தைக்க போறோம். பிரஷர் ஃபுட்டுக்கு அடியில துணியை அட்ஜஸ்ட் பண்ணி தைக்க ஆரம்பிக்கலாம். நெக்லைன் முழுக்க மடிப்பு சரியான இடத்துல இருக்கிறத நீங்க உறுதிப்படுத்திக்கங்க. அதிகப்படியான நூலை கட் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது. முடிச்சதுக்கு அப்புறம் இது பார்க்க இப்படிதான் இருக்கணும். ஸ்டெப் 5, ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணி ஸ்லீவ் ஹெம் முடிக்க போறோம். மறுபடியும் துணியை விரிங்க. ஸ்லீவ் பீசஸை எடுங்க. இதுல காட்டின மாதிரி ஸ்லீவ் பீசஸை பாதியா மடிச்சு டாப்ல ஒரு நாட்ச் கொடுங்க. ஒரு ஸ்லீவ் எடுத்து ஷோல்டர் ஸ்டிச்சோட நாட்சை மேட்ச் பண்ணுங்க. ஸ்டிச் லைன் அப்புறம் நாட்சை அலைன் பண்ணிட்டு ஸ்லீவை இதுல காட்டியிருக்கிற மாதிரி வெளிப்புறத்தை பார்த்த மாதிரி பின் பண்ணுங்க. ஆர்ம் ஹோலை சுத்தி பின் பண்ணுங்க. அடுத்த ஸ்டெப்புக்கும் இதே ஸ்டெப்பை ரிப்பீட் பண்ணுங்க. நம்ம ஆர்ம் ஹோலை தைக்க போறோம். அதோட ஸ்லீவையும் ஹெம் பண்ண போறோம். பின் பண்ண துணியை பிரஷர் ஃபுட்டுக்கு அடியில அட்ஜஸ்ட் பண்ணி மெதுவா தைக்க ஆரம்பிங்க. தைச்சுக்கிட்டே பின்ஸை ரிமூவ் பண்ணிடுங்க. முடிஞ்சதும் நூலை கட் பண்ணிடுங்க. ஸ்லீவ்ஸ் பார்க்க இப்படிதான் இருக்கும். இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவையும் தைங்க. இப்ப ஸ்லீவ் ஹெம் வேலையை நம்ம பார்க்கலாம். இதுல காட்டியிருக்கிற மாதிரி துணியை 2 தடவை 1/2 இன்ச் மடிங்க. மடிப்பை பிரஷர் ஃபுட்டுக்கு அடியில துணியை வச்சு ஒரு முனையில இருந்து இன்னொரு முனைக்கு தைக்க ஆரம்பிங்க. ஒரு நேர்த்தியான ஸ்லீவ் ஹெம் கிடைக்க நிறுத்தி துணியை மடிச்சுக்கிட்டே இருங்க.
ஹெம் பண்ண ஸ்லீவ் பார்க்க இப்படிதான் இருக்கும். இதே மாதிரி ரெண்டாவது ஸ்லீவையும் நம்ம ஹெம் பண்ணணும். இப்ப நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணி அதை ஹெம் பண்ணியும் முடிச்சிட்டோம். ஸ்டெப் 6, ஸ்கர்ட்டோட போர்ஷனை உருவாக்க போறோம். இப்ப நம்ம ஸ்கர்ட் போர்ஷனை பார்க்கலாம். இப்ப நம்ம கிட்ட ஸ்கர்ட்டுக்கு 2 துணி பீசஸ் தயாரா இருக்கு. துணியை விரிங்க. டாப் டார்சோ போர்ஷன்ல துணியை அட்டாச் பண்ண போறோம். இத ஸ்கர்ட் பீஸுக்கு டாப்ல அட்டாச் பண்றதுக்கு முன்னாடி அதுல கேதரிங்க உருவாக்கணும். ஸ்கர்ட்டோட 2 பீசஸையும் மிஷினுக்கு கொண்டு வாங்க. கேதரிங்க்கு உஷா ஜெனோமி கேதரிங் ஃபுட் தேவைப்படும். ரெகுலர் பிரஷர் ஃபுட்டை அன்ஸ்க்ரூ பண்ணுங்க. கேதரிங் ஃபுட்டை பொசிஷன்ல ஸ்க்ரூ பண்ணுங்க. மிஷினை நேர் தையலுக்கும் ஸ்டிச் நீளத்தை 4க்கும் செட் பண்ணிக்கங்க. கேதரிங்க்கு நூல் டென்ஷனை அதிகபட்சமா செட் பண்ணிக்கணும். இந்த கேஸ்ல அது 9. பிரஷர் ஃபுட்டுக்கு அடியில துணியை அலைன் பண்ணிட்டு ஸ்டார்ட் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நடக்கிற மேஜிக்க பாருங்க. மிஷின் சரியான கேதரிங்க உருவாக்கும். அடுத்த முனை வரைக்கும் கேதர்ஸ் உருவாக்குங்க. இது முடிஞ்சதும் நூலை கட் பண்ணிடுங்க. ஸ்கர்ட்டோட இன்னொரு பீஸ்லயும் இதே கேதரிங் ப்ராசஸ ரிப்பீட் பண்ணுங்க. கேதர்ஸ் பார்க்க இதோ இப்படிதான் இருக்கணும். எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? ஸ்டெப் 7, ஸ்கர்ட் பீசஸ அப்பர் டார்சோவோட அட்டாச் பண்ண போறோம். இப்ப நம்ம கேதரிங் பண்ண துணிய டார்சோட மேல் பகுதியில அட்டாச் பண்ண போறோம். துணியோட ஒரு பீஸை எடுத்துட்டு அத டாப் பீஸோட பாட்டம் எட்ஜோட வெளிப்புறத்தை பாக்குற மாதிரி அலைன் பண்ண போறோம். இத சரியான இடத்துல பின் பண்ணுங்க. இன்னொரு முனை வர வரைக்கும் பின் பண்ணிக்கிட்டே போங்க. துணியோட 2 பீசஸும் சரியா அலைன் ஆகி இருக்கிறத உறுதிப்படுத்திக்கங்க. ஒரு பக்கம் முடிஞ்சதும் துணியை விரிச்சு இன்னொரு ஸ்கர்ட் போர்ஷனை ட்ரெஸ்ஸுக்கு பின்னாடி வெளிப்புறத்தை பார்த்த மாதிரி வச்சு பின் பண்ணிக்கலாம். இப்ப தைக்க ஆரம்பிக்கலாம். நாம ஏற்கனவே ஃபுட்டை ரெகுலர் ஃபுட்டுக்கு மாத்தி மிஷினை நேர் தையலுக்கு செட் பண்ணிட்டோம். பிரஷர் ஃபுட்டுக்கு அடியில துணியை அலைன் பண்ணி தைக்க ஆரம்பிக்கலாம். முழு தையலுக்கும் 2 துணியும் சரியா அலைன் பண்ணப்பட்டிருக்கிறத உறுதிப்படுத்திக்கங்க. முடிகிற இடத்துக்கு வந்ததும் நூலை கட் பண்ணிடுங்க. இன்னொரு சைடுக்கும் இதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுங்க. துணியை அலைன் பண்ணிட்டு அப்புறம் தைங்க. நூலை கட் பண்ணிடுங்க. நம்மளோட டாப் டார்சோ போர்ஷன் பாட்டமோட கனெக்ட் ஆகி இதோ இப்படிதான் இருக்கும். ஸ்டிச்சஸ் பார்க்க இதோ இப்படிதான் இருக்கணும். ஸ்டெப் 8, ஸ்லீவ்ஸ் ஜிப்பரோட சேர்த்து பாட்டம் சைட்ஸை முடிக்க போறோம். நம்ம ஸ்லீவ்ஸை லேஸ் வச்சு அழகு செய்ய போறோம். ஒட்டுமொத்த ஸ்லீவ் நீளத்தையும் அளந்து அந்த அளவுக்கு லேஸை கட் பண்ணிக்கங்க. இதுல காட்டியிருக்கிற மாதிரி லேஸை ஸ்லீவ்ல பின் பண்ணுங்க. ரெண்டாவது ஸ்லீவ்லயும் இதே ப்ரொசீஜரை ரிப்பீட் பண்ணுங்க. அளந்து வச்ச லேஸை கட் பண்ணி பின் பண்ணுங்க. இப்ப சைட் சீம் வேலையை பார்க்கலாம். ஸ்லீவ்ஸை வெளிப்புற பார்த்த மாதிரி ஜாயின் பண்ணி ஆர்ம் ஹோலோட மேட்ச் பண்ணுங்க. ஆர்ம் ஹோலை பின் பண்ணுங்க. அடுத்தது கீழே வெய்ஸ்ட் லைனை மேட்ச் பண்ணி சரியான இடத்துல பின் பண்ணுங்க. மேற்கொண்டு சைட் சீமை மேட்ச் பண்ணி ட்ரெஸ்ஸோட பாட்டமை ரீச் பண்ற இடம் வரைக்கும் பின் பண்ணிக்கிட்டே வாங்க. முதல் பக்கத்தை முடிச்சதும் இதே ஸ்டெப்பை இன்னொரு சைடுக்கும் ரிப்பீட் பண்ணுங்க. ஆனா இந்த சைடுல நம்ம ஜிப்பரை அட்டாச் பண்ண போறோம். இதுக்கு நம்ம 8 அங்குல கன்சீல்ட் ஜிப்பரை யூஸ் பண்ண போறோம்.
ஆர்ம் ஹோல்ல இருந்து 1.5 இன்ச் மெஷர் பண்ணி சாக் எடுத்து ஒரு மார்க்க கிரியேட் பண்ணலாம். இந்த பாயிண்ட் ஜிப்பரோட ஆரம்ப பாயிண்டா இருக்கும். இப்ப ஜிப்பரோட இன்னொரு முனையில ஜிப்பர் எண்டுக்கு முன்னால 1 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். இந்த பாயிண்டையும் சாக்கால மார்க் பண்ணிக்கங்க. இதுதான் ஓபனிங்கா இருக்கும். இப்போ ஜிப்ப பின் பண்ணிடலாம். ஜிப்போட வெளிப்புறம் ட்ரெஸ்ஸோட வெளிப்புறத்துல வைக்கணும். இதுல காட்டியிருக்கிற மாதிரி ஜிப்போட ஒரு பக்கத்தை துணியோட அடிப்பகுதியில பின் பண்ணுங்க. ஜிப்போட இன்னொரு பக்கத்தை ட்ரெஸ்ஸோட டாப் பீஸ்ல பின் பண்ணிக்கலாம். வெளிப்புறத்தை பார்த்த மாதிரி இருக்கணும். ஜிப்பை ஓபன் பண்ணுங்க. பின் பண்ணப்பட்ட ஜிப் பார்க்க இப்படிதான் இருக்கணும். இதை தைக்க ஆரம்பிக்கலாம். முதல்ல லேஸை தைக்கணும். அதனால லேஸுக்கு பொருத்தமா நூலோட நிறத்தை மாத்திக்கலாம். ரெகுலர் பிரஷர் ஃபூட்டை மாத்தி பைப்பிங் ஃபூட்டை அட்டாச் பண்ணிக்கணும். அப்புறம் பிரஷர் ஃபூட்டுக்கு அடியில துணியை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தைக்க ஆரம்பிக்கலாம். லேஸோட ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனை வரைக்கும் தைக்கணும். தையல் சரியா வர மிஷினை மெதுவான வேகத்துல வைக்கணும். இது முடிஞ்சதும் நூலை கட் பண்ணிட்டு இதே ப்ராசஸ இன்னொரு சைட்லயும் ரிப்பீட் பண்ணுங்க. ஸ்லீவோட 2 முனைகளையும் ஒன்னா ஜாயின் பண்ணணும். இதுக்கு லேஸோட முனையிலிருந்து ஒரு சில முத்துக்களை ரிமூவ் பண்ணிடுங்க. இது ஸ்லீவை சீம்லெஸ்ஸா தைக்க உதவும். இப்ப பைப்பிங் ஃபூட்டை எடுத்துட்டு ரெகுலர் பிரஷர் ஃபூட்டா மாத்துங்க. ஸ்லீவோட 2 பக்கங்கள்லயும் வெளிப்புறத்தை பார்த்த மாதிரி இருக்கணும். பிரஷர் ஃபூட்டுக்கு அடியில வச்சு தைக்க ஆரம்பிங்க. ஆரம்பத்துல ரிவர்ஸ் ஸ்டிச் போடுங்க. ஸ்லீவ்ல இருந்து ட்ரெஸ்ஸோட பாட்டம் வரைக்கும் தைங்க. ஆர்ம் ஹோல் அப்புறம் கேதர்ஸ் வரப்ப வேகத்தை குறைச்சிட்டு முன் மற்றும் பின் பீசஸ கரெக்டா ஒன்னா அலைன் ஆகி இருக்கான்னு பாத்துக்கங்க. இத முடிச்சதும் நூலை கட் பண்ணிடுங்க. சைட்ஸ் பார்க்க இப்படிதான் இருக்கணும். இப்ப ட்ரெஸ்ஸோட இன்னொரு பக்கத்தை தைக்கலாம். ட்ரெஸ்ஸோட பாட்டம்ல தொடங்கி மேல் பக்கமா போங்க. ஜிப்ப மார்க்குக்கு போன உடனே நிறுத்திட்டு ஒரு சில ரிவர்ஸ் ஸ்டிச் போடுங்க. நூலை கட் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு மார்க்ல தைக்க ஆரம்பிச்சு ஸ்லீவோட முனை வரைக்கும் தேய்ங்க. இது முடிஞ்சதும் நூலை கட் பண்ணிடுங்க. அடுத்தது ஜிப்பரை தைக்கணும். ரெகுலர் பிரஷர் ஃபூட்டை ஜிப்பர் ஃபூட்டுக்கு மாத்தணும். ஃபூட்டோட வலது முனைய துணியோட அலைன் பண்ணிக்கலாம். அதனால இதுக்கேத்த மாதிரி ஃபூட்டை அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபூட்டுக்கு அடியில துணியை வச்சு தைக்க ஆரம்பிங்க. தைக்கும் போதே பின்ஸை ரிமூவ் பண்ணுங்க. ஜிப்பரோட முனைக்கு வந்ததும் நிறுத்திட்டு நூலை கட் பண்ணிடுங்க. ஜிப்பை ஓபன் பண்ணி இன்னொரு பக்கத்தை தைக்கலாம். பிரஷர் ஃபூட்டுக்கு அடியில துணியை அலைன் பண்ணி தைக்க ஆரம்பிங்க.
கடைசி வரைக்கும் தைச்சுக்கிட்டே போங்க. ஜிப்புக்கான முதல் செட் தையல் முடிஞ்சிருச்சு. இப்போ ஜிப்போட டீத் பக்கத்துல ஸ்டிச் பண்ண போறோம். ஃபூட்டுக்கு கீழே ஜிப்பரை அலைன் பண்ணி தைக்க ஆரம்பிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் டீத்துக்கு நெருக்கமா தைங்க. சீரா தைச்சுக்கிட்டே போங்க. உங்க தையல் நேரா இருக்கிறத உறுதிப்படுத்திக்கங்க. முடிச்சதுக்கு அப்புறம் நூலை கட் பண்ணிட்டு இதே ப்ராசஸ இன்னொரு பக்கத்துக்கும் ரிப்பீட் பண்ணுங்க. நீங்க தைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஜிப் பார்க்கிறதுக்கு இப்படிதான் இருக்கணும். இப்ப நம்ம கடைசியா செய்ய வேண்டியது ஜிப்போட டாப்ல குறுக்க தைச்சு அதை நம்ம லாக் பண்ண போறோம். மறுபடியும் ரெகுலர் பிரஷர் ஃபுட்டுக்கு மாத்திக்கலாம். துணியை பிரஷர் ஃபுட்டுக்கு அடியில வச்சு தைக்க ஆரம்பிக்கலாம். உங்க தையல் பார்க்க இதோ இப்படிதான் இருக்கணும். எம்பயர் ட்ரெஸ் திருப்பி போட்டு இப்ப நம்ம பாட்டமை ஹெம் பண்ண போறோம். இதுல காட்டியிருக்கிற மாதிரி 2 தடவை அரை அங்குலம் மடிங்க. மடிப்ப பிரஷர் ஃபுட்டுக்கு அடியில அலைன் பண்ணிட்டு தைக்க ஆரம்பிக்கலாம். பாட்டம் ஹெம் முழுக்க தைக்கணும். பாட்டமை தொடர்ந்து மடிச்சுக்கிட்டே தையல் நேர்த்தியா இருக்கிறத உறுதிப்படுத்திக்கணும். இதை முடிச்சதும் நூலை கட் பண்ணிடுங்க. அதோட நாம ரெகுலர் பிரஷர் ஃபுட்டை மாத்திட்டு பைப்பிங் ஃபுட்டை அட்டாச் பண்ண போறோம். லேஸை ட்ரெஸ்ஸோட பாட்டம்ல வைங்க. தொடர்ந்து தேய்ங்க. முனைய ஓப்பனா விட்டுட்டு நூலை கட் பண்ணிட்டு லேஸோட இன்னொரு எட்ஜுக்கு போங்க. அது முழுக்க தேய்ங்க. முனைக்கு போன உடனே சுமார் அரை அங்குலம் மடிச்சு அதை லேஸ்க்கு மேலே இதுல காட்டியிருக்கிற மாதிரி ஓவர்லேப் பண்ணுங்க. தேவைப்பட்டா முத்துக்களை ரிமூவ் பண்ணிடலாம். பிரஷர் ஃபுட்டுக்கு அடியில ஓவர்லேப்பை வச்சு தேய்ங்க. முனைகள்ல பிவோட்டிங்கை யூஸ் பண்ணுங்க. நூலை கட் பண்ணுங்க. வேலை முடிஞ்சது. இப்ப நாம நெக் லைன், வேஸ்ட், ஸ்லீவ்ஸ், பாட்டம் ஹெம், அப்புறம் ஜிப் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இது ரொம்ப சிம்பிள் தானே? இப்போ உங்க எம்பயர் ட்ரெஸ் ரெடி ஆயிடுச்சு. உங்க அடுத்த டின்னர் டேட்டுக்கு எதை போட்டுக்கணும்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல? அடுத்து நீங்க என்ன பார்க்க விரும்புறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க டெய்லர் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.